அவங்க கூட எப்பவும் ஒரு டீம் இருக்குமே. ஆமாப்பா, ஆமா. வணக்கம் வணக்கம், வாங்க எல்லாம் உட்காருங்க. இந்த நிகழ்ச்சி பேரு சொல்வதெல்லாம் போய் மேல இருக்காது கை. உட்காருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியுடைய மகத்துவம் என்னன்னா, இப்ப இருக்கிற குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் விட்டா அதுவா சரியாயிடும். ஆனா அதை பார்க்க விட மாட்டோம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எடுத்து இந்த மாதிரி டிவி ஷோ கூட்டு வந்து மாணவகப்படுத்தி அவங்க மண்டையை உடைச்சி 4 லட்சம் பேருக்கு போட்டு காட்டி அவங்க மாணவகப்படுத்திடுவோம். அதுதான் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியோட ஸ்பெஷல். எல்லாம் கையில இருக்குப்பா, கையில இருக்கு. அந்த மாதிரி ஒரு குடும்பம் அதே குடும்பத்துக்கு பாவாடா காட்டிருக்காங்க. முதல் குடும்பம் வராங்க. வாங்கப்பா, வாங்க. உட்காருமா, ஏமா பிடிக்கிற உட்காரு. யாருமா நீ சொல்றது? மேடம் நல்லா கண்ணம்மா. பாப்பாவுக்கு பெரிய மாமா இருக்கு, நீ கண்ணம்மாப்பா. இது யாருமா சரியாத டைனோசர் முட்டை மாதிரி? ஏமா ஏதாவது ஒரு பொண்ணா மனசாட்சி உங்களுக்கு தப்பு பண்ணிட்டீங்க. போலீஸ் கூப்பிடுவேன், கும்மி கும்மி. மேடம் கண்ணு வைக்காதீங்க. ஆமா, உன் பொண்ணு மேல கண்ணுதான் வைக்கணும். சரி, உன் பேர் என்னம்மா? ஏம்மா உங்க மனசாட்சியே இல்லையா? என்ன மீனாட்சியா? ஏன் மீனாட்சி ஜிம்முக்கெல்லாம் போறியம்மா? என்னம்மா பிரச்சனை சொல்லுங்கம்மா. மேடம் என் பொண்ணு காதலிச்சு அவங்க கூட ரொம்ப நாள் இருக்கிறேன்னு சொல்லி. சரி, நீ இருமா. இன்னொரு குடும்பம் வந்தா பேசிட்டு இருக்காங்க. வாமா, யார் வேணுமா? சீக்கிரம் வாமா. ஏமா போய் மீட்டிடமா? ஏமா யாருமே பேர் கூட சொல்ல இப்படி ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வா, சரி சரி சொல்லு. அம்மா என் பேர் தான் செல்வா. இத்தனை செல்வா? நகர செல்வாமா? ரொம்ப காமெடி பண்ணுறது. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நீதி சொல்லுங்க மேடம். என்ன நீ கண்டிப்பா சொல்லு. என்னுடைய வீட்டில் எங்கள் மாமனார் டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே காசு கேட்குறாரு. அதுக்கப்புறம் பாத்திரத்தை தேய்ச்சி கழுவ சொல்றாரு. என்ன கொண்டு வரும்? அது சீக்கிரமா லிமன் டீ ஏதோ கேட்குறாரு மேடம். லிமன் டீயா? அதே டீ? லெமன் டீ மேடம். ஐயோ கடவுளே, உலகார பாடிங்களா? ஏமா மேடம் உங்க சீரியலை நான் விரும்பி பார்ப்பேன் மேடம். சரி, எந்திரி கல்வி எந்திரி. மேடம் என் பத்தி சொல்லுங்க. என் பொண்ணு ஒத்தரசாவை ரொம்ப நாளா காதலிச்சு. ஒத்தரசாவா? பேரு வித்தியாசமா இருக்கு. ஏமா இப்படி பேர் வச்சுக்க? உடம்புல தான் ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியல. அதான் பேர்ல ஏதாவது. ஓ, அப்படியா இருக்கா? சரி மேடம் ரொம்ப நாளா காதலிச்சு கூட இருக்கேன்னு சத்தியமெல்லாம் பண்ணி கடைசியில ஒரு சீனி பார்ட்டிக்காக, ஆஃப்டர் ஆல் ஒரு சீனி பார்ட்டிக்காக என் பொண்ணை அனாதை எடுத்துட்டாங்க. யாருமா? நான் பாத்தியாங்க இப்படியே. ரமேஷா, மீனாட்சி இந்த தகவலை எப்படி சேகரிச்சுட்டு இருக்கீங்க? சரி, அந்த ஐயோட்டில கூப்பிடுங்க. ரமேஷ் அண்ணா, இங்க வாங்க. ரமேஷ் உங்க வயசு என்ன? 157 வயசுங்க. 147 வயசுங்க. இங்க உட்காருப்பா. நீ என்ன பண்ண பொண்ணு? மேடம் அதான் சொன்னேன் மேடம், இவர் கூட இருக்கேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி ஏமாத்தி கடைசியில என் பொண்ணு ரோடோட தெரிஞ்சு அவரோட மனசுல கிழிஞ்சி கடைசியில யாரோ கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. பார்க்கவே பாவமா இருக்கேம்மா. மேடம் இந்த ஐயோட்டியோட அப்பா ஒருத்தர் இருக்காரு. யாருக்கு கூப்பிடு? கவர்னர் கூப்பிடுங்க. சரி வாங்க சார். இப்படி சேரோட உட்காருங்க சார். நீங்க மண்டலத்துல இருக்கீங்க. உங்க அப்பா நீங்க எப்படி சார்? நீங்க அப்பா என்ன பார்த்து குழந்தையப்பா? அவர் கூட ரமேஷ் நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. ரமேஷ் ஏன் தாண்டி பேசிட்டு வாங்க. பிடிச்ச வச்ச பிள்ளைய மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்க பொண்ணு என்ன பண்ணுறீங்க? நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நான் ஒன்றும் பண்ண ரொம்ப சந்தோஷம். எனக்கு வர கோவத்துக்கு அந்த ரமேஷ் என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம் அடிச்சிருக்கீங்க பாக்கலையா நீங்க? பாருங்க விடுமா ஏமா அப்படிங்க விடுனா கணத்துல இருந்து போதும் உட்காரு. சரி மேடம், இதுக்கு மேல இந்த பொண்ணோட எல்லாம் இருக்க முடியாது. இதை வச்சு காப்பாற்ற முடியாது. யாரு இந்த மனசு சரி பண்றது? நான்
அப்படி சொல்லிட்டு போறீங்க வெரி குட் சார் நீங்க வாங்க. ஆமா அந்த பையன் நீங்க எப்படி பாத்துருக்கீங்க? மீனாட்சி இப்படி